நோ ப்ராப்ளம் டூ பிக். எந்த பிரச்சனையுமே ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறார். செனகரிப் boasted of his military might and his great conquests. செனகரிப் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா அந்த காலத்தில் எசேக்கியாது அந்த ராஜாவுக்கு எதிராக சண்டைக்கு வரார். அப்போ இவன் அந்தளவுக்கு வலுவான ஒரு அரசன் கிடையாது. அசீரியா அப்படின்னு ஒரு நாடு இருந்தது. இப்போ தான் சிரியா தான் இருக்குது. அசீரியாங்கிற தேசமே இல்லை. அந்த இனமே அழிஞ்சு போச்சு. நிறைய ராஜ்யங்கள், பாபிலோன் ராஜ்யம் அழிஞ்சு போச்சு. அதுமாதிரி நிறைய மொழிகள் அழிஞ்சு போச்சு. இன்றைக்கி தமிழ் மொழி இத்தனை நாட்கள் வரைக்கும் உயிர் ஊட்டமாக இயல், இசை, நாடகம், இலக்கணம் எல்லாமே இருக்குது. அப்படின்னா மிக செறிவான வளமான மொழி. அப்படி அழியாமல் இருக்கிற காரணம் அப்படின்னா அந்த மொழியை பின்பற்றுகிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். அதேமாதிரி இந்த அசீரியா ராஜாவுடைய அந்த நாடு, அந்த இனம், அசீரியா இனமே இல்லாமல் போயிட்டு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய வழக்கு இல்லை, அவங்களுடைய மொழி இல்லை, அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் தவறான எண்ணங்கள், சிந்தனைகள். அப்போ நம்ம புலவர்கிட்ட போய் கேட்குறாரு, யாது உமது ஊர், யாதும் ஊரே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? உமது கேளீர், யார் உமது கேளீர்? கேளீர்னா உறவினர் யார்? யாவரும் கேளீர், எல்லாருமே உறவினர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லா மனித குலத்தை சேர்ந்தவர்கள். மனித குலத்திற்கு விரோதமாக இன்னொரு மனித குலம் போர் தொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழர்களுடைய பண்பாடும் கலாச்சாரமும் இருந்தது. அதனால தான் இன்னை வரைக்கும் மொழி சிறப்பாக இருக்குது. காரணம், இந்த செனகரிப் எப்படி வந்தான்? குலவெறியோட தாக்குதலுக்கு வரான். அப்போ இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறான்? பக்கத்து நாட்டுக்கு தூது அனுப்பி 10 நாடுகளுடைய ராஜாவை சேர்த்து, வாங்க நம்மெல்லாம் கூட்டணி போட்டு நம்ம போய் போராடுவோம் அப்படின்னு சொல்லலை. நேராக சர்ச்சுக்கு ஓடிட்டான். அங்கே போய் அழுது இறைவனிடத்திலே அழுது மன்றாடுகிறான். ஆகாப் ராஜா என்ன பண்ணான்? உடனே கூட இருக்க 4 பேரை கூப்பிட்டுட்டு வந்தான் இல்லையா? அந்த பொம்பளை பேர் என்ன? ஆகாப் ராஜாவுடைய மனைவி பேர் ஜெசபேல் இல்லையா? அவள் என்ன பண்ணா? புருஷனை தூண்டி விட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அவள் தான் இல்லையா? நாடு அழிஞ்சது, ஊர் அழிஞ்சது, அவளும் அழிஞ்சு போயிட்டான். எசபேல்னாலே கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி அந்த வேலையை நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ அவன் என்ன சொல்கிறான்? செனகரிப், ஏற்கனவே நான் எத்தனை ராஜாவை ஜெயிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும். எத்தனை நாடுகள் ஒன்றும் இல்லாமல் போயிருக்குன்னு உனக்கு தெரியும். நான் உள்ளே பூந்தனால ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவேன், ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறான். But the king of Assyria forgot that he was only God's tool for accomplishing his purposes on the earth and the tool must not boast against the maker. இன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் இருக்குது அப்படின்னா என்ன? இறைவன் தம்முடைய திட்டத்தை நடத்துகிறார். ஏன்னா கிறிஸ்துவ மக்கள் யாரும் ஒழுங்காக இல்லை. எல்லாம் பிராடு, பித்தலாட்டம், காசை கொள்ளையடிக்கிறது, விபசாரம் பண்ணுறது, ஊர் மேயுறது, கடவுளுக்கு பயப்படாமல் நடக்கிறது, சினிமா போட்டு அவுத்து போட்டுட்டு ஆடுறது, அதை பிடிச்சி இன்ஸ்டாகிராமில் போடுறது. இப்படி தான் நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. எந்த பயமும் கிடையாது, கடவுள் பயமெல்லாம் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. ட்ரெஸ்ஸு போடுறதுல என்ன தப்பு வந்துடுது? அதனால் அவுத்து போட்டு ஆடு. சினிமா பாட்டு கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சினிமா பாட்டுக்கு டான்ஸை போட்டு யூடியூப்பில் போடு, இன்ஸ்டாகிராமில் போடு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு யார் ராஜாவாக வருவா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அப்போ அசீரியா ராஜா தேவனுடைய மக்களுக்கு எதிராக தான் வந்தார். அவன் ஆட்சியிலே இருக்கான். அவனுக்கு உலகமே பயந்து தான் நடக்குது. என்ன? அப்படி பயந்து நடக்கும்போது தேவனுடைய மனிதர்களுக்கு எந்த பயமும் இல்லை. நீங்கள் உண்மையிலே கடவுளுக்கு பயந்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. யார் ஆட்சி வந்தாலும், ரஜினி அந்த பாட்டு இருக்குல்ல, ராமே வந்தாலும் ராவணே வந்தாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு. ஆகவே யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவன் துணை இருக்கிறார். திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்? ஓடு, நேராக தேவனுடைய ஆலயத்திற்கு போங்க. அங்கே போய் அவருடைய துணையை கேளுங்க. அதான் ரொம்ப முக்கியம். பட் த கிங் ஆஃப் அசீரியா forgot that. இறைவன் தான் உன்னை ஆட்சி கட்டலில் வைத்திருந்தார் என்பதை மறந்து போய்விட்டார். தன்னைத்தானே புகழ்ந்து பேசுகிறான். நான் இல்லைன்னா அப்படியாக்கு இப்படியாக்குங்கிறான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான். அதுக்கு மேலே துஷ்டத்தனை வந்துச்சுன்னா
இந்த உலகம் தாங்காது. இறைவன் நேரடியாக செயல்பட வேண்டியிருக்கும். தி அசீரியன் கமாண்டர் had joked that one Assyrian junior officer was stronger than 2000 Jewish horsemen. சாதாரண என் சிஷியனே உங்கள் ஆளுங்க 2000 பேர் அடித்து காலி பண்ணிடுவாயா அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். பட் இட் டுக் ஒன்லி ஒன் ஆஃப் காட்ஸ் ஏஞ்சல்ஸ் டு டெஸ்ட்ராய் 1,85,000 Assyrian soldiers. தேவனுடைய ஒரே தூதனானவர் அன்றைக்கு ராத்திரியில் போய் 1,85,000 பேரை காலி பண்ணிட்டார். நைட்டு படுத்தவன் காலையில் எழுந்திரிச்சா புணமாக கிடக்கான். ஐசாயா had prophesied the destruction of the Assyrian army. இப்படி தான் அவன் சாக போகிறான்னு ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருந்தார். God would mow them down like a forest, devastate them with a storm, and throw them into the fire like garbage on the city dump. இப்போ இன்றைக்கி பார்த்தோம்ல, சேட்டன் உடைய கிரகம் எப்படி இருக்குது? வெரி டிவாஸ்டேட்டிவ், வெரி ஸ்கேரியஸ்ட் பிளானட் இல்லையா? அவ்வளவு கொடூரமான ஒரு அங்கே இருக்கிற சூழல்லாம் அப்படி இருக்குது. -179 டிகிரி பக்கத்தில் ஒரு கிரகத்தையே அடித்து துவம்சம் பண்ணிருச்சு. இப்போ சுற்றி வட்டம் இருக்கிறது பூரா ஒரு கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? தேவனுடைய படைப்புகள் அத்தனையும் மகா பயங்கரமானவை. அவர் பயங்கரமானவர் அப்படின்னு சங்கீதத்தில் இருக்கு. நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய வல்லமை இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் மறந்துடுறாங்க, இல்லைன்னா இதெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறாங்க. யார்? ஆண்டவரை ஏற்காதவர்களா? கிறிஸ்துவின் பேரை சொல்லியும் தீமையை விட்டு விலகிறதே கிடையாது. கிறிஸ்தவர்கள் தான். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அது கடவுளுக்கு பயப்படுறது தான். வேறு எந்த பொறுப்பும் கிடையாது. கடவுளுக்கு பயந்தீங்கன்னா எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் செய்வீர்கள். ஆண்டவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? தீமையை விட்டு விலகி நன்மை செய்வதை எல்லாமே தேவன் உன்னிடத்தில் எண்ணத்தை கேட்கிறார். கடவுளுக்கு பயப்படுங்க, கடவுளுக்கு பிரியமான காரியத்தை செய்யுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? அந்த அசீரியா ராஜாவுடைய ஆர்மியை ஒரு நொடியில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட முடியும். தீயில எரிகிற பதரை போல் அவர்கள் எரிந்து போவார்கள். புயல் அடிச்சுட்டு போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஊரே தரமட்டமாகி போய் கிடக்கும் இல்லையா? அந்த மாதிரி மகா பெரிய காரியங்களை நம்முடைய ஆண்டவரால் செய்ய முடியும். ஆஃப்டர் செனகரிப் லெஃப்ட் ஜூதா அ டிஃபீட்டட் மேன். செனகரிப் என்ன பண்ணுறான்? தோற்று போனவனாக யூதா நாட்டை விட்டு திரும்பி போகிறான். He returned to his capital city of Nineveh. அவன் சொந்த ஊர் நினிவேக்கு போகிறான். அதான் அவருடைய தலைநகரம். 20 years later, as a result of a power struggle among his sons, Sennacherib was assassinated by 2 of his sons in fulfillment of Isaiah's prophecy. Sennacherib அவனுடைய பசங்களே வெட்டி கொண்டு போகிறாங்க. And it happened in the temple of his God. அதை அவன் வணங்குகிற தெய்வத்தினுடைய கோயிலேயே செய்கிறாங்க. The field commander had ridiculed the gods of the nations, but Sennacherib's own God could not protect him. செனகரிப் என்ன சொல்கிறாரு? இறைவனை பார்த்து கேலியும் கிண்டலுமாக பேசுகிறார். இன்றைக்கி நான் அதான் எங்கள் அக்காட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அநேகர் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரை பற்றி நையாண்டி பண்ணுறாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார். சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ரெக்கார்டிங் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருந்தால் இறைவனை எப்பொழுது தேடுவீர்கள்? இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய பயம் இல்லை, பக்தி இல்லை. இறைவன் போதும் போதும் என்று உங்களுக்கு கிருபையின் காலத்தை கொடுத்து வருகிறார். சரி பார்ப்போம், திருந்துவான், அப்புறமா பார்ப்போம், ஒரு 6 மாதம் போட்டு, ஒரு வருஷம் போட்டு திருந்துவான், என் பிள்ளை திருந்துவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நாட்களை கடத்துகிறார். நீங்கள் இப்பொழுது கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் திருந்தாவிட்டால் அவர் உங்களை நிர்மூலமாக்குவார். அவ்வளோ பெரிய தண்டனை நீங்கள் வாங்கணுமா? வேறு யாரும் உங்களை காப்பாற்ற போகிறதே கிடையாது. செனகரிப் அவனுடைய கடவுளுடைய கோயில்லையே அவனை வெட்டி கொண்டுட்டாங்க. அவனுடைய கடவுளால் அவனை காப்பாற்ற முடியல. அவன் தன்னுடைய கடவுளை மிக பெருசாக பேசினான். அவனுடைய கடவுள் யார்? இந்த உலகம், அவனுக்கு இருக்கக்கூடிய வல்லமை, அவன்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி, அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள், அவன்கிட்ட இருக்கக்கூடிய பணம், எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் 2 கார் வச்சுருக்கிறீங்க,
உங்கள்கிட்ட 50 பேர் வேலை பார்க்குறாங்க, கம்பெனி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ஒரு நாள் உங்களை காப்பாற்ற தேவன் மட்டும்தான் உங்களை காப்பாற்றுவார். இதெல்லாம் லேசான காரியம். அதான் சொல்கிறார், நோ ப்ராப்ளம் இஸ் டூ பிக். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நான் முதலாவது யார்கிட்ட போய் சொல்லணும்னா ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவேன். அது தீரலைன்னா அப்புறமா பார்த்துக்கலாம். இது வரைக்கும் யாருக்குமே அந்த மாதிரி தீராமல் போனது கிடையாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு பதில் சொல்லுவார். ஏற்ற காலத்தில் செய்வேன். நேற்று படித்தோம்ல, ஏழும்பி ஏ பிரகாசி, ஏசாயால படித்தோம்ல, ஏற்ற காலத்தில் செய்வேன், தீவிரமாய் இதை நடப்பேன். நீங்கள் என்ன வேண்டுகிறீர்களோ அதை சரியான நேரத்திலே நம்முடைய அப்பா நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம மீது அதிகமாக பிரியமுள்ளவர். நாம் அவருடைய சொல்லை மீறி போகக்கூடாது, அவ்வளோதான். நம்மை பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டு போக வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. அதனால் ஆண்டவரை கீழே கேளியும் கிண்டனமாக பண்ண ஒருத்தர் எப்படி ஆனான், அதை கேள்விப்பட்டு